அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் SP எல்லாளன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஹயக்ரீவர் வித்யாஸ்ரம் CBSE மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று நடக்கவிருக்கும் உலக இயன்முறை மருத்துவ தினத்தின் கொண்டாட்டத்தின் மூலம் இயன்முறை மருத்துவத்தின் மகத்துவத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த மனித வாழ்வும் இயன்முறை மருத்துவமும் என்ற தலைப்பில் பேச்சு போட்டியை ஒருங்கிணைத்திருக்கும் இந்திய இயன்முறை மருத்துவர்கள் சங்கத்தின் அமைப்பு தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் டி அமர்தீப் அவர்களுக்கும், அமைப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஒய் சர்ச்சில் அவர்களுக்கும், அமைப்பு பொருளாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் வி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், டாக்டர் கே உஷா அவர்களுக்கும் எமது ஹயக்ரீவர் வித்யாஸ்ரம் CBSE பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் கூறி நன்றி பாராட்டுகிறேன். இயன்முறை மருத்துவ தினத்தின் கொண்டாட்டத்தின் மூலமாக இயன்முறை மருத்துவத்தின் நன்மைகளையும் முக்கியத்துவத்தையும் எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் மாணவ மாணவிகளும் பங்கு பெறும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் இந்த பேச்சு போட்டியில் எமக்கு பேசும் வாய்ப்பளித்தமைக்கு இந்திய இயன்முறை மருத்துவர்கள் சங்கத்தினர்களுக்கு, எனது ஹயக்ரீவர் வித்யாஸ்ரம் CBSE பள்ளி நிர்வாகத்தினருக்கும் எனது நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதலாம் உலகப் போர் 1914ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி தொடங்கி 1918ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி முடிவடைந்தது. இந்த போரில் 17 மில்லியன் பேர் உயிரிழந்தனர் மற்றும் 25 மில்லியன் பேர் படுகாயமடைந்தனர். இயன்முறை மருத்துவ வலிமையை பற்றி பேச சொன்னால் உலகப்போர் வரலாற்றை பற்றி பேசுகிறேன் என்று பார்க்கிறீர்களா? உலக வரலாறும் இயன்முறை மருத்துவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகும் என்பதை நாம் அறிந்திருக்க மாட்டோம். முதலாம் உலக போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகளில் இந்த இயன்முறை மருத்துவ சிகிச்சை மிக முக்கியமான ஒரு சிகிச்சையாகும். பண்டைய நாகரீகங்களில் நோயாளிகளுக்கு உடல் இயக்கத்தின் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. 2500 ஆண்டுகளுக்கு முன் சீன நூல்களில் இந்த இயன்முறை மருத்துவத்தின் ஆரம்ப வடிவங்கள் குறிப்பிட்டுள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தொழில்முறை பிசியோதெரபி, இயன்முறை மருத்துவம் மற்றும் அதன் வளர்ச்சி உலக அளவில் உறுதியான வடிவங்கள் பெற்ற மருத்துவமாகும். இந்த இயன்முறை மருத்துவம் மருத்துவத்துறை சார்ந்த மருந்தில்லா சிறப்பு மருத்துவ பிரிவான இந்த இயன்முறை மருத்துவத்திற்கான உலக கூட்டமைப்பு 1951ஆம் ஆண்டு வேர்ல்ட் கான்ஃபெடரேஷன் ஃபார் பிசிக்கல் தெரபி WCPT நிறுவப்பட்டது. இக்கூட்டமைப்பில் 129க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் உறுப்பினராக உள்ளன. இதன் மூலம் 6 லட்சம் இயன்முறை மருத்துவர்கள் உலகம் முழுவதும் அறியப்படுகின்றார்கள். இயன்முறை மருத்துவத்திற்கான உலகின் ஒற்றை குரலாகும் இந்த WCPT. லாப நோக்கமற்ற இந்த இயன்முறை மருத்துவம் ஐக்கிய ராஜ்யத்தில் தொண்டு பெற்ற நிறுவனமாக பதிவு பெற்றது. மேலும் 1952ஆம் ஆண்டு முதல் உலக சுகாதார அமைப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டமைப்பாகும் இந்த WCPT. இயன்முறை மருத்துவத்தில் தசை மற்றும் தசை நார் பிரச்சனைகள், எலும்பு முறிவுகள், பக்கவாதம், முதுகுத்தண்டு காயங்கள், நாள்பட்ட ஆஸ்துமா, நுரையீரல் நோய்கள், நாள்பட்ட இருதய நோய்
நோய்கள் மாரடைப்பு வரும் முன் மற்றும் மாரடைப்பு வந்த பின், இருதய அறுவை சிகிச்சை பெற்ற பிறகு இயல்பு நிலைக்கு வர, குழந்தைகள் பிறவி ஊனம் மற்றும் பிறந்த பிறகு கீழே விழுந்து ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் காயங்கள், இளைஞர்களின் விளையாட்டு காயங்கள், முதுமையில் ஏற்படும் விபத்து காயங்கள், உடல் உறுப்புகளின் பயன்பாட்டு குறைவு என உச்சி முதல் பாதம் வரை ஏற்படும் அனைத்து உடல் கோளாறுகளையும் இயன்முறை மருத்துவத்தின் மூலம் உடல் இயக்கத்தை, உடல் பயன்பாட்டை பரிசோதனை செய்து அளிக்கப்படும் சிறப்பான சிகிச்சை முறையே நம் இயன்முறை மருத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயன்முறை மருத்துவ சிகிச்சை முறை என்பது கைமுறை சிகிச்சை, உலர் ஊசி சிகிச்சை, அல்ட்ராசவுண்ட் சிகிச்சை, வெப்ப சிகிச்சை, நீர் சிகிச்சை, உடற்பயிற்சி, மின் தூண்டல், அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சைகளை அளித்து நோயாளிகளின் உயிர் தரத்தை மேம்படுத்தி முற்றிலும் மருந்தில்லா மருத்துவ முறையே இந்த தனித்துவம் வாய்ந்த இயன்முறை மருத்துவம் என்பதை தங்களிடம் பதிவு செய்து, மேலும் உடல் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தனிப்பட்ட மற்றும் சமூகத்தால் ஏற்படும் உளவியல் பிரச்சனைகளையும் இயன்முறை மருத்துவர்கள் கவனத்தில் கொண்டே பொறுப்புணர்வுடன் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்றார்கள். எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இயன்முறை மருத்துவத்தை போற்றுவோம். இயலாதவர்களை குணப்படுத்துவோம், முயலாதவர்களை வலுப்படுத்துவோம், முறையற்ற வாழ்வியலை முறைப்படுத்துவோம் என்று உரத்து முழங்கி இயற்கையின் இன்றியமையா இயன்முறை மருத்துவம் பெற்று ஆரோக்கியமான பெருவாழ்வு வாழ்வோம் என அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.